இந்த ஏரியா மக்கள்லாம் அவங்க வீடு காலிபண்ணி போயிட்டுருக்காங்க. ஒரு காலத்தில் இந்த பொருளை வந்து ஃப்ரீயாக வாங்கின மக்கள் இன்றைக்கி பல மடங்கு காசு கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிஎம் வீட்டிலே இது கிடையாது இல்லையாம்ப்பா. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு விஜய் லோகேஷ் யூடியூப் சேனல். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க வர டாபிக் வந்து பெங்களூர் நோர் வாட்டர். பெங்களூரில் தண்ணி இல்லை, பெங்களூர் தண்ணி இல்லை, ரொம்ப திண்டாட்டம் இருக்குது. ஓகே, பெங்களூர் எங்கே இருக்குது உங்களுக்கே எல்லாம் தெரியும். பெங்களூர் ஆஃப் த ஸ்டேட். இந்த பெங்களூர் ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 10 ஆண்டுல வந்து இல்லாத வறட்சி இப்போ அதிகமாக இருக்குது. பெங்களூர் அங்கே யார் யார் வாழ்கிறாங்க பார்த்திங்கன்னா, முக்கியமாக பார்த்திங்கன்னா ஐடி செக்டார்ஸ், அதாவது ஐடி செக்டார்ஸ் இந்த கம்ப்யூட்டரில் இந்த கோடிங் ரெடி பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வந்து அங்கே நிறைய ஐடி பார்க்ஸ் இருக்குது. ஸோ நல்ல ஒரு வெல் நோன் ஸ்டேட், அதிகம் படித்தவங்க இருக்காங்க இந்த ஸ்டேட்டில். நம்ம தமிழ் பீப்புள்ஸ் அங்கே அதிகமாக இருக்குது. ஏறக்குறைய எல்லா மாநிலத்தில் பீப்புள்ஸ் அங்கே இருக்காங்க. ஏன்னா ஐடி பெங்களூரில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. ஸோ அருமையான ஸ்டேட். அந்த ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா முக்கியமாக இப்போ ஒரு ஒன் வீக்காக பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயும் வந்து தண்ணி பஞ்சம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அது சோசியல் மீடியா நல்லா தீயாக பரவிட்டுருக்கு. ஸோ ஏன் பெங்களூரில் தண்ணி இல்லை அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இப்போ அங்கே ஊர் பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இப்போ ரீசெண்டாக அந்த ஃப்ளட்டு தான் சார் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து தண்ணி வந்து சேமிக்க வசதி இங்கே இல்லை அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது காவேரி ஒகேனக்கல் வந்து பெங்களூருக்கு கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் தாண்டி தான் இங்கே வரணும். அதாவது இங்கே பெங்களூருக்கும் காவேரிக்கும் 100 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ எந்த நதியும் பெங்களூருக்குள்ளே பாயல. ஏறக்குறைய 2500 போர்வெல் வந்து தண்ணி இல்லை. துணை முதலமைச்சர் பெங்களூரில் அவரோட ஐயா வீட்லேயும் இது இல்லை. ஸோ எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப 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 கஷ்டப்படுறாங்க. எல்லா பொதுமக்களும் பார்த்திங்கன்னா அவங்க அடுத்த ஸ்டேட் போயிட்டுருக்காங்க. ஸோ என்ன பண்ண தெரியாமல் அந்த கவர்மெண்ட் தான் ரொம்ப சமர்த்தி போயிருக்கு. ஸோ எனக்கெலாம் பார்த்திங்கன்னா பெங்களூர் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன் பெங்களூர் பிடிக்குன்னா, ஒரு அருமையான கிளைமேட். அந்த பெங்களூர் விட்டு வெளியில் வர மனசில் ஒரு லேப்டாப் சீப்பாக வாங்கலாம், ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ரொம்ப சீப்பாக வாங்கலாம், முக்கியம் பேக்ஸ் ஈஸியாக நிறைய கான்டாக்ட் கிடைக்கும். அதே மாதிரி வந்து அங்கே போனால் டக்குன்னு வேலைப்பா. பேங்கில் போனோம்னா அடுத்த செகண்ட் ஒரு 1 or 2 days நம்ம வேலை வாங்கிடலாம். அந்த அளவு ஒன்றுனா வெல் ரிச்சான ஸ்டேட் வந்து பெங்களூர். எனக்கு தெரிஞ்சு ஸ்விக்கியில் ஒரு பையன் பெங்களூர் வந்து மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கிறான்ப்பா. ஸோ அந்தளவுக்கு பெங்களூர் வந்து ஹை பொட்டன்ஷியல் ஏரியா, ரெமோட் ஏரியான்னு கூட சொல்லலாம். ஸோ தண்ணி இல்லாமல் எப்படி பாஸு, தண்ணி இல்லாமல் எப்படி? அப்பார்ட்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக எனக்கு நண்பர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, கார்லாம் தயவு செஞ்சு கழுவிடாதீங்க, வீட்டில் கிச்சன் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் யூஸ் பிளேட் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அப்பார்ட்மெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப டைட் பண்ணுறாங்க, ரொம்ப டைட் பண்ணுறாங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு வரக்கூடிய தண்ணி வந்து இன்றைக்கி ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் தான் வருது. அதுவும் இப்போ ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு அங்கே இருக்க லோயர் மிடில் கிளாஸ்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியில் பணனுக்கும் காசு கொடுத்து வாங்கிடுறாங்க. நாங்களாம் என்ன சார் பண்ண சொல்லி பக்கத்து ஸ்டேட் போகிறாங்க. ஈவன் தமிழ்நாடு, இன்னும் கேரளா அதை நோக்கி இப்போ பயணம் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது, நம்ம விற்றது வேலை இருந்தாலும் தண்ணி இல்லாமல் ஒரு புழங்கிறது, ஒரு பாத்ரூம் போகிறது, குடிக்கிறது இல்லைன்னா எப்படி? கேன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5 ரூபா கேன், 1 லிட்டர் 10 ரூபான்னா இங்கே இன்னும் 20-25 ரொம்ப கடுமையான விலைகள் ஏறி போச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேஆர்புரம், ஒயிட்ஃபீல்டு ரொம்ப 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 தண்ணியே இல்லை அப்படிங்கிறாங்க. 2500 போர்ஸ் வந்து கிரவுண்ட் வாட்டர் லெவலில் வந்து சுத்தமாக நெல்லாகி போச்சுங்க. நம்ம வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பெங்களூர் மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ என்ன இதை தெரிஞ்சுக்கிட்டு நிறைய ஸ்கூல்ஸ், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணுற அபாயம் தள்ளப்பட்டது. ஏன்னா ஒரு கம்பெனி, ஒரு ஸ்கூல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தண்ணி இல்லாமல் எப்படிங்க? ஸோ அதெல்லாம் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நிறைய அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா தண்ணி வேஸ்ட் பண்ணால் ஃபைன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபைன் வந்து அங்கே ரொம்ப அதிகமாக போய்ட்டுருக்கு. ஏறக்குறைய எனக்கு தெரிஞ்சு ஒரு நண்பர் வீட்டில் சொல்கிறாரு, எக்ஸ்ட்ரா தண்ணி யூஸ் பண்ணால் 1000 2000 வரைக்கும் ஃபைன் போடுறாங்க பாஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம இதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்ம வந்து பருவகாலங்களில் வந்து பெங்களூரில் வந்து ஒரு ஏரி குளம் வந்து கட்டி வச்சுருக்காங்க. இருந்தாலும் அது பராமரிக்க மெயின்டைன் பண்ணும். ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு அம்மா சொன்ன மாதிரி மேலே வந்து மழைநீர் தொட்டி,
அவங்க தான் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த தொட்டி நம்ம கட்டியிருந்தோம்னா அந்த பிரச்சனை வந்து தீர்க்கலாம். மழை காலத்தில் நம்ம தண்ணி வந்து எந்தளவுக்கு சேமிப்புங்கிறது கண்டிப்பாக முக்கியம். அந்த சேமிப்பு இருந்ததுன்னா அந்த டைமில் தண்ணி இப்போ யூஸ் பண்ணியிருக்கலாம். நிறைய மரங்கள் வளர்க்கணும். மரங்கள்னால போதிய மழை வரும். ஸோ இப்போ கால மாற்றங்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுன்னு தெரியாமல் மக்கள் முழிச்சிட்ருக்காங்க. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். முக்கியமாக பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் கட் பண்ணிகிட்ருக்காங்க கூட நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப வருத்தமான விஷயந்தான். ஸோ எனிவே இந்த பிரச்சனை சீக்கிரம் தீரும் நம்ம நம்புவோம். உங்களோட விடைபெற உங்கள் விஜய் லோகேஷ்.